உங்கள் விஜய். ஐயோ, உங்களோட இந்த நிலைமைக்கு நானே காரணம்னு நான் சாகுற வரைக்கும் என் நெஞ்சு அரைச்சுக்கிட்டே இருக்குமே. அத்தை, அவ்வளவு பெரிய பழிக்கு என்ன ஆளாக்காதீங்க அத்தை. அத்தை, அத்தை, இந்த குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன்? எனக்கு நீங்க வேணும். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கண்ணுக்குள்ள வச்சு நீங்க பாத்துக்கிட்டீங்கல்ல. இப்போ நீங்க இல்லாம நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்வேன்? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. அத்தை, அத்தை, எழுந்திரீங்க அத்தை. அம்மா, கண்ணை முடிச்சு பாருங்கம்மா. அம்மா பாருங்கம்மா, அன்னை குழந்தையோட வந்திருக்காங்க. அத்தை, நீங்க தான் அத்தை இந்த குழந்தைய வளர்க்கணும். இந்த குழந்தைக்கு என்னை விட உங்க உதவிதான் வேணும் அத்தை. அத்தை, எனக்கு பாட்டி வேணும் அத்தை, பாட்டி வேணும். அத்தை, எனக்கு இப்போ பேச வரல. ஆனா இது பாட்டி வேணும், பாட்டி வேணும்னு கேக்குது. இது பாட்டியோட உதவி வேணும்னு கேக்குது. அத்தை, இது கேக்குறது உங்களுக்கு கேக்கலையா? பாருங்க அத்தை, 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 பாருங்க அத்தை, பாருங்க அத்தை. நான் பேசுறத கேட்க மாட்டேங்கிறீங்க, என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலின்னு இது சொல்றத பாருங்க அத்தை. அத்தை, எழுந்துருங்க அத்தை. அத்தை, உங்க பேத்திய சமாதானப்படுத்துங்க அத்தை. எழுந்துருங்க அத்தை. சமாதானப்படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க. நீங்க சமாதானப்படுத்தலன்னா நான் உங்க பேத்தி தூக்க மாட்டேன், நான் தூக்க மாட்டேன். சீதா, அத்தை ரெஸ்பாண்ட் பண்றா பாரு. சீதா,
இப்ப நீ கூப்பிடு. கூப்பிடுமா, கூப்பிடு. அத்தை, மா நீ கூப்பிடுமா, கூப்பிடு சீதா. அத்தை, நான் வந்திருக்கேன். உங்க மருமக வந்திருக்கேன். எந்திரிங்க அத்தை. அத்தை, உங்க சீதா வந்திருக்கேன். அத்தை, அம்மா சித்ரா. டேய் ராம், ராம் கூப்பிடு. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா, கண்ணு முழிச்சு பாருங்கம்மா. அம்மா பாருங்கம்மா, பாப்பா பாருங்கம்மா, பாருங்கம்மா. அத்தை, சித்தி அம்மா கண்ணை திறந்துட்டாடா. அண்ணா அம்மா சித்ரா, சித்ரா எழுந்துட்டா. சித்ரா கட்டு, அம்மா கட்டு. உங்க பேத்தியை பாருங்க. சித்ரா, பாருங்க அத்தை. பாருங்க. உங்க பேத்தியை பாருங்க அத்தை. அம்மா குழந்தைய பாருங்கம்மா. This is miracle. பாருங்க சித்தி, குழந்தைய பாருங்க. உங்களோட பேத்தி. சித்ரா, சித்ரா இது நம்ம பேத்தி சித்ரா. உங்க பேத்தியை பாருங்க சித்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, என் மருமகளுக்கு மறுஜென்மம் கொடுத்துட்டேன். எனக்கு என்னமோ அவன் மேல இருக்கிற பக்தியை சோதனை பண்றான் போல இருக்கு. ஆமாத்த, கடவுள் நமக்கு பரீட்சை வச்சிருக்காரு. கடைசியில கைவிடல. சித்ரா, ராத்திரி பகல் மாதிரி கஷ்டத்தையும் சுகத்தையும் மாத்தி மாத்தி வாழ்க்கையில தந்தாத்தா
நமக்கு அவன் மேல இருக்கிற பக்தி மாறாம இருக்கும். அந்த கடவுளுக்கே சோதனை வரும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அவ எது செஞ்சாலும் எல்லாமே நல்லதுக்கு தான். இதுக்கெல்லாம் உங்க பக்தி தாமா காரணம். நீங்க விரதம் இருந்து அந்த கடவுள் மனசையே கரைச்சிட்டீங்கம்மா. ஆமாம்மா, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அந்த டாக்டர்ஸே கையை விரிச்சிட்டாங்க. நாங்களும் அந்த கடவுள் மேல இருந்த நம்பிக்கையை கை விட்டுட்டோம். ஆனா நீங்க மட்டும் விடாம விரதம் இருந்து சித்ராவோட உயிரை காப்பாத்திட்டீங்க. ஐயோ, ஆளாளுக்கு கேப்ப ஃபில் பண்றாங்க. ஆமா, நம்ம பங்குக்கு நாம ஏதாவது ஒண்ணு சொல்லணும். நான் ஹாஸ்பிடல்ல சொல்லல, இவங்க யமனையே ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொன்னது உண்மை ஆயிடுச்சு. சித்ரா தேவிக்கும் ராமுக்கும் சீதாவுக்கும் குழந்தைக்கும் எவ்வளவு வேண்டிக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. இனிமே ஒண்ணா நேத்தி கடன் எல்லாம் தீக்கணும். அதுக்கு நிறைய வேற செலவாகும். அந்த கடவுள் எனக்கு அவ்வளவு வசதி கொடுக்கல. பரவாயில்ல விடுங்க பானுமதி. நீங்க என்னென்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதெல்லாத்தையும் பண்ணிடுங்க. நமக்கு சித்ரா ராம் சீதாவோட பணங்காசு முக்கியம் இல்ல. எவ்வளவு செலவானாலும் சரி, அதை நாங்க கொடுத்துறோம். குழந்தை அழுகுது பாரு. இத பாருங்க, நான் ஒண்ணு ஓசில ஒண்ணு கேட்கல. நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை திருப்பி கொடுத்துடுறேன். நடந்தது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. அந்த கடவுள் நமக்கு மகாலட்சுமியே குழந்தையா கொடுத்திருக்காரு. ஆமா. பிரியா, தீபார்த்தனை காட்டுமா? கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்து. கடவுளே கடவுளே, எல்லாரையும் காப்பாத்து, என்னையும் சேர்த்து காப்பாத்து. கடவுளே காப்பாத்து. சீதா, ஏன் குழந்தை அழுது? தூக்கம் வந்திருக்கும் சித்ரா, அதனாலதான் அழுவுது. சீதா, ராம் எங்க காணோம்? அவருக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு காலையிலே கிளம்பிட்டாரு அத்தை. பார்த்தே. டேய், என்னடா இது? என்ன இவ்வளவு பொம்மையா? என்னங்க இவ்வளவு விளையாட்டு பொம்மைங்களை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சீதா, எனக்கு என்னென்ன பொம்மை வாங்குறதுன்னு தெரியல. அதுக்காக தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்காக கடையில இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன ராம், ஏதோ ஆபீஸ்ல வேலை இருக்கு, காலையில சீக்கிரமா கிளம்பிட்டாருன்னு சீதா சொன்னா, இப்ப நீ நடனா பொம்மைலாம் வாங்கிட்டு வந்திருக்க? இல்ல பெரியப்பா, ஆபீஸ்க்கு போயிட்டு தான் இருந்தேன். போற வழியில டாய்ஸ் கடையை பார்த்தேன். அதான் குழந்தைக்கு யூஸ் ஆகுமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓஹோ ரவி, இத கேட்டுக்கப்பா. இனிமே ஆபீஸ் வேலையெல்லாம் நம்ம 2 பேரும் தான் பார்க்கணும் போல இருக்கு. ராம் குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப பிஸியா இருப்பான். யமுனா, அம்மா, டிஃபன் ரெடி பண்ணுமா? சரிங்கம்மா. அத்தை, குழந்தை நீங்க வச்சுக்கோங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். வேணாமா,
நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. ம்? இல்ல அத்த, சின்ன சின்ன வேலை செய்யறதுனால எனக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல சீதா, சித்ரா சொல்றத கேளு. நீ ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். ஆ என்னது இது? எப்ப பார்த்தாலும் குழந்தைய நீ வாங்கு நான் வாங்குன்னு. பெத்த அப்ப ராம் அவன் வாங்கி நான் பார்த்தது கிடையாது. நீ வாங்குடா. ஆ, அ, 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 பாட்டி வேண்டாம். ஏன் வாங்குன்னு சொல்றல? அ, இல்ல பாட்டி, சின்ன குழந்தைல பயம். என்ன பயம்? அ, அ, நீ வாங்கு. ராம், ஒரு தடவை வாங்கித்தான் பாரு. அப்புறம் யாரு கேட்டாலும் நீ திருப்பி கொடுக்க மாட்ட. வாங்குடா. அண்ணா ப்ளீஸ் தூக்கிக்கோங்கண்ணா. வாங்கிக்கலாம். குழந்தை வாங்கடா. டேய் வாடா வாங்கிக்க. வாங்கடா. பாத்து பாத்து. என்னண்ணா நீங்க இவ்ளோ அழகான குழந்தைய வாங்குறதுக்கு எதுக்கு நான் பயப்படுறீங்க? கொடுங்க கொடுங்க. ஏய் டேய் சித்தப்பா வாங்குறான்டா. ஏய், ஜாக்கிரதைடா. அஜிஜிஜு செல்லமேலு தங்கமேலு புஜிமேலடி. போய் வாங்குடி. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. போய் வாங்கு. சித்தப்பா பாருங்க பாருங்க. ஐயா பாரு, அங்க பாரு. அப்படியே இடிச்சணும். கொஞ்சம் வாங்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி, இந்த Dress கல்பனா போட்டிருந்தது தானே? கல்பனா சின்ன வயசுல எடுத்த போட்டோ என்கிட்ட இருக்கு. அதுல இந்த Dress தான் போட்டிருக்கா. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த Dress எடுத்து? எப்படி இதை பத்திரமா வச்சிருக்கீங்க? Dress மட்டும் இல்ல ரவி, சின்ன வயசுல கல்பனாவுக்கு வாங்கின எல்லா பொருளையும் சித்திர பத்திரப்படுத்தி வச்சிருக்கா. பெருசா பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. பத்திரப்படுத்தி இதுல பெருமை வேற. என்னம்மா நீ? உனக்கு குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்க. போ போய் வாங்கு. சுமாரடி. போமா. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு பாரு. மாப்ள மாப்ள, ஐயோ என் பேத்திய நான் வாங்கிக்கவே இல்லை. கொடுங்க என் செல்லத்தை கொடுங்க. ஐயோ ஐயோ, என் முத்தே, என் கண்ணே, என் செல்லோ, என் பட்டு, என் ராசாத்தி. எப்படி பாக்குறா பாரு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆராரிரோ லாலி லாலி லோலி லோலி. முகம் கலர் எல்லாம் அந்த ஊனா மூஞ்சி சீதா மாதிரியே இருக்கு. பின்ன தப்பியா பிறக்க போகுது. லாலு லாலி. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? என் பேத்திக்கு இந்த பாட்டியை பார்த்தா ரொம்ப பாசம். அதுக்காகத்தான் இந்த பாட்டி மேல தீர்த்தம் தெளிச்சிருக்கா. அது ஒண்ணு தப்பு இல்லையே. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். ஒண்ணு நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ஏ சீதா,
குழந்தைய கொடுத்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற வா இந்த குழந்தைய வாங்கிக்க ஓ லு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 . ஓ ஓ ஓ, இந்தா இந்தா வாங்கிக்க ஒரு நிமிஷம் நான் இப்ப வந்துடுறேன் என்ன ஐயோ ஐயோ ச்சே. குழந்தை யூரின் போனத மறைக்கிறதுக்காக எப்படி சமாளிக்கிற பாருங்க. பாப்பாக்கு Dress இந்த மூஞ்சிக்கு Dress வேற என் பேத்திக்கு ஏ லல்லு நானு Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ ஐயோ என்ன பானுமதி, ஆம்பளை புள்ள Dress எடுத்துட்டு வந்திருக்க? ஆமா அது நான் பொம்பளை பிள்ளை Dress தான் கேட்டேன். ஆனா அந்த கடைக்காரன் தான் மாத்தி கொடுத்துட்டான். நான் என்ன பண்றது? என்னம்மா அது என்னன்னா அத்தை, ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் மாத்தி மாத்தி ஓடிட்டு இருந்தாங்கல்ல, அதுல துணி மாறி இருக்கும் இல்லம்மா. பாப்பாக்கு நான் புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன். பிரியா நில்லு. அந்த Dress போட வேண்டாம். ஏன் ஏன் வேண்டாம்? ஆமா பிரியா வாங்கி வச்சிருக்கிறதும் புது Dress தானே? என்ன பிரியா? ஆமாம்மா. அப்புறம் என்ன பிரச்சனை?